யாருக்கு? மாரியம்மனுக்கு. முளைப்பாரி போட்டா மாரியம்மன் மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது நடக்குமாங்க. மாறினா மழை, மகிழ்ச்சியா இருக்கணும்னா மழை பெய்யும். இந்த முளைப்பாரி திருவிழா ஏன் மாரியம்மனுக்கு போட்டாங்கன்னா, ஆடியில விதைக்கிறதுக்கு சித்திரையில பரிசோதனை பண்ணாங்க விதைய. ஆடியில விதைக்கிறதுக்கு சித்திரையில விதைகளை பரிசோதனை பண்றதுதான் முளைப்பாரி. அதுதான் சாமி பேர்ல போட்டாங்க. சித்திரையில போட போற விதையை ஆடியில பரிசோதனை பண்ணுவாங்க. கல்யாணம் போல சுப நிகழ்ச்சிகள்ல முளைப்பாரி போடுவாங்க. ஆனா ஒரு தடவையும் நம் தமிழர்கள் முன்னோர்கள் இந்த விதைகளை பரிசோதிக்கிற முறையை ஆன்மீகத்தோட தொடர்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப என்னத்தை விதைச்சாங்க? பல தானியங்களை முளைப்பாரியா போட்டாங்க. பல தானியங்களை முளைப்பாரியா போட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுல ஒரு பாத்திரத்தை எடுத்து, மண்பாண்டத்தை எடுத்து, நம்ம வீட்டு மண்ணை போட்டு, நம்ம வீட்டு வைக்கப்புள்ள உள்ள வச்சு, அது மேல நம்ம மாடு போட்ட விராட்டி சாணத்தை எடுத்து அதை பவுடராக்கி அது மேல போட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல வகைப்பட்ட தானியங்களை அது மேல தூவுவாங்க. ஒரு 6 நாள் இருட்டான இடத்துல வச்சிருப்பாங்க. டெய்லி 2 வேளை தண்ணி கொடுப்பாங்க. டெய்லி 2 வேளை தண்ணி கொடுப்பாங்க. ஒரே நபர் கொடுப்பாங்க. பெரும்பாலும் பெண்கள் தான் கொடுப்பாங்க. ஏன் பெண்கள் கொடுப்பாங்கன்னா, நம்முடைய சமூகம் என்னன்னா, விதைகளை பாதுகாக்கிறதுல பெண்கள் தான் முக்கியமா இருந்தாங்க. அப்படி ஒரு 6 நாள் வச்சிருந்து 7ஆவது நாள் எடுத்து கொண்டு போய் கோயில்ல வைப்பாங்க. எதுக்கு? முளைப்பாரி அம்மனுக்கு இல்ல, பரிசோதனைக்கு தான் சொன்னா ஏன் கோயில்ல வச்சாங்கிற கேள்வி வரும்.